வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. குடியரசு தினத்தை ஒட்டி ஜனவரி 24 அன்று சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு அதிவேக ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இரவு 10:40க்கு கிளம்பும் ரயில் விழுப்புரம், திருச்சி, மதுரை வழியாக அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு குமரி வந்தடையும். மறுமார்க்கமாக ஞாயிறு அன்று இரவு 8:30க்கு கிளம்பி மறுநாள் காலை 8:30க்கு தாம்பரம் வந்தடைகின்றது. ஜியோ ஏர்டெல் சொன்ன குட் நியூஸ். ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள் டேட்டா இன்றி வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ்களுக்கு தனித்தனி ரீசார்ஜ் திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன. மக்களின் உணர்ச்சிக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் பணிந்தது மத்திய அரசு. மதுரை டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. உலக வரலாற்றில் தமிழ் நிலப்பரப்பில் இருந்தே இரும்பு அறிமுகம் செய்யப்பட்டதாக முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வின் முடிவுகளை சுட்டிக்காட்டி மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு மதுரை மக்கள் உணர்ச்சி மிகு வரவேற்பு. அரிட்டாப்பட்டி மேலூரில் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டம். குடியரசு தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் கூடுதல் கண்காணிப்பு. திராவிட மாடல் ஆட்சி மீது குறை சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அருகதையும் இல்லை. நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு அமைச்சர் கே.என். நேரு காட்டம். முதுகலை பொறியியல் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மார்ச் 2 முதல் இஸ்ரேலுக்கு மீண்டும் விமான சேவையை தொடங்குகின்றது ஏர் இந்தியா. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து அறிவிப்பு. அமெரிக்காவில் பிறப்பால் கிடைக்கும் குடியுரிமைக்கு கெடு விதித்த ட்ரம்ப். சிசேரியன் மூலம் முன்கூட்டியே குழந்தைகளை பெற இந்தியர்கள் தீவிரம். சென்னை பெரம்பூர் பகுதியில் சிக்னல் கோளாறு காரணமாக அரக்கோணம் மார்க்கத்தில் புறநகர் மின்சார ரயில்கள் தாமதம். சமீப காலமாக சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி, செங்கல்பட்டு மற்றும் அரக்கோணம் ஆகிய மார்க்கங்களில் இயங்கும் மின்சார ரயில்கள் தொடர்ந்து தாமதமாக வருவதாக பயணிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். டான்சன் நுழைவுத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். முதுகலை பொறியியல் படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வுக்கு இன்று முதல் வரும் பிப்ரவரி 21 வரை விண்ணப்பிக்கலாம். வரும் மார்ச் 22ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு tancet.anna.univ.edu என்ற இணையதளத்தின் மூலம் தகவலை பெற்றுக்கொள்ளலாம்.